மக்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு தமிழ்நாட்டில் மறைந்தும் வாழ்ந்து கொண்டிருக்கிற 3 தலைவர்களை பற்றி தான் பேச போகிறோம். இதில் முதல்ல கர்ம வீரர் காமராஜரை பற்றி எல்லாருக்குமே தெரியும். அதாவது இன்னைக்கு தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய நீர்நிலைகள், கல்விக்கூடங்கள், மதிய உணவு திட்டம், இது எல்லாமே கொண்டு வந்தது கர்ம வீரர் காமராஜர் அவர்கள் தான். இவருடைய பெருமை உலகம் அழியும் வரை அழியாத நிலையில் இருக்குது. அதே மாதிரி நம்முடைய முத்துராமலிங்க தேவர் ஐயா அவர்கள் தன்னுடைய உடைமைகளை விற்று பிறருக்கு எந்தவித பிரதிபலனும் எதிர்பார்க்காம கொடுத்ததாக வரலாற்றுகள் இருக்குது. அவர் ஒரு மிகப்பெரிய தேச பக்தன் அப்படிங்கிறத அவருடைய பேச்சில் நம்ம தெரிஞ்சிடணும். இதெல்லாம் பிள்ளைகள் இதெல்லாம் படித்து தெரிஞ்சுக்கிற நல்ல ஒரு விஷயம். அதே மாதிரி நம்முடைய அம்பேத்கர் அவர்கள் எப்படின்னா இன்னைக்கு இந்திய நாட்டினுடைய அரசியலமைப்பு சட்டத்திட்டங்கள் அனைத்தையும் உருவாக்கி ஒரு நாட்டினுடைய அமைதி, இறையாண்மை அனைத்திற்கும் வித்திட்டவர் தான் அண்ணல் அம்பேத்கர் அவர்கள். இந்த 3 முத்துக்களும் நம்முடைய நாட்டின் சொத்துக்கள். இது யாருக்கும் தனிப்பட்ட உரிமை கிடையாது. இவங்க எல்லாருமே பொது சொத்துக்கள் தான். இன்னைக்கு இவங்க 3 பேருமே அவங்களுக்கு சுயநலம் இல்லாம சேர்த்து வச்சது தான் நம்ம இன்னைக்கு அனுபவிச்சுட்டு இருக்கோம், வாழ்ந்துகிட்டு இருக்கோம், பின்பற்றிக்கிட்டு இருக்கோம். இதுதான் நம்முடைய வருங்கால சந்ததிகளும் இளைஞர்களும் அரசியல்வாதிகளும் பின்பற்றி நல்ல ஒரு வழியில் வரணுமோ தவிர வேற எந்த விதமான வன்மமோ தேவையில்லாத சிந்தனைகளோ வளர்க்காம ஒன்றே குலம் ஒருவனே தேவன் அப்படின்னு சொல்லி நல்ல வழியில் வரணும் அப்படிங்கிறது தான் எங்களுடைய அன்பான வேண்டுகோள்.